கொடுத்துருக்குற இன்னும் ஒரு சிறு மணி நேரத்தில் ஒரு 2 சிறந்த எடுத்துக்காட்டை தான் இந்த ஒரு வீடியோவில் நான் சொல்லலான்னு இருக்கேன். முதல் அன்னை மரியம்மா கிட்ட வந்து ஏஞ்சல்ஸ் கடவுளாக இயேசு கிறிஸ்து வயிற்றில் கருவுற்றுவாய் அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு மறு வார்த்தை அவங்க சொன்னது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிதாவுக்கு நான் வேலையால், அவர் சொல்வதை நான் கடைபிடிப்பேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி எல்லாத்தையும் அவருக்கு ஏற்றுக்கொண்டார். அதே போல தான் இயேசு கிறிஸ்துவும் எந்த ஒரு இடத்துலையும் ஏன் எதுக்கு இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ற எந்த ஒரு எண்ணமும் அவருக்கு வரவில்லை. அவர் வாழ்ந்த முழுவதும் நம்மளுக்காக தான், நம்மளுக்காக மட்டுமே வாழ்ந்து நம்மளுக்காக மட்டுமே மறித்தார். ஸோ எந்த ஒரு இடத்துலையுமே அவர் எதுக்கு இதெல்லாம் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு விஷயம் வரல. ஸோ இந்த ஒரு விஷயம் அன்னை மரியம்மா கிட்ட இருந்து தான் இயேசு கிறிஸ்துக்கு வந்திருக்கு. என்னதான் பிதாவாகிய ஆண்டவருக்கு இது ஒரு வேலை என்றாலும் அவர்களின் தாயின் வளர்ப்பினால் தான் இந்த ஒரு விஷயம் அவர் மனதில் ஆழமாக பதிந்துவிட்டது. ஏன்னா ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கனவு கல்யாணம் இங்கே நடந்த ஒரு விஷயத்த நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஸோ இந்த ஒரு இடத்துல அந்த ராஜரீசனம் தீர்ந்த உடனே எல்லாருமே ரொம்ப ஒரு பரபரப்பான ஒரு விஷயத்தில் இருந்தாங்க. ஆனால் மரியாள் மட்டும் மிக ஒரு ரொம்பவே ஒரு நம்பிக்கையான ஒரு இதுவில் இருந்தாங்க. இது கண்டிப்பாக ஒரு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முழு நம்பிக்கையும் அவர் பிள்ளை மேலே போட்டார்கள். ஸோ இயேசு கிறிஸ்துவும் அதுக்கேற்ற மாதிரி அவங்க பண்ணாங்க. ஸோ இந்த நம்பிக்கை அப்படின்ற ஒரு விஷயம் அன்னை மரியம்மாக்கு எவ்வளோ இருக்கோ அதே போல தான் இயேசு கிறிஸ்து எந்த ஒரு இடத்துலையுமே அவர் உடைந்து போகவே இல்லை. அவர் எல்லாமே ஒரு முழு நம்பிக்கையில் தான் அவர் வாழ்ந்த வாழ்க்கையில் எல்லாமே வந்து ஒரு முழு நம்பிக்கையை பிதா மேலே வச்சுட்டு தான் அவர் வாழ்ந்தார். ஸோ இது போல் சொல்கிறதுக்கு நிறைய எடுத்துக்காட்டு இருந்துகிட்டே இருக்குது. ஸோ ஒரு பிள்ளை ஒரு நல்ல வழியில் சென்றார் என்றால் அதற்கு முழுக்க காரணம் அவர் தாயும் தான். என்னதான் அவங்க வந்து பிதாவாகி ஆண்டவர் இதெல்லாம் இந்த வேலை அப்படின்ட்டு அவர் செஞ்சாலுமே அவரோட வாழ்க்கையை அவர் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் கரெக்டான ஒரு பாதையில் வாழ்ந்ததுக்கு முழுமையான காரணம் அன்னை மரியம்மாள் தான் சொல்லுவேன். ஸோ இந்த ஒரு ஸ்பீச்சை நம்ம சென்ட் லூயிஸ் அப்படின்ற ஒரு சென்ஸோட ஒரு குவிச்சோடு முடிக்கலான்னு இருக்கேன். ஸோ the Son of God became a salvation only through Mother Mary அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ கடவுளாக இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாரும் வணங்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னா அதில் ஒரு முக்கிய பங்கேற்பு அன்னை மரியாமாக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ.